அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும். அதே போல் பயம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளுடைய எதிர்காலத்தை நினச்சிருக்கலாம், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு மரணம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டி வரும். அதில் நமக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும். அதே போல் திருமணம் நல்ல இடத்துல அமையணும், நல்லபடியாக இல்லறம் இருக்கணும், அதே போல் குழந்தைங்க நல்லா படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இதுபோல் ஏதாவது ஒரு எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். மேலும் ஏதாவது ஒரு காரியம் இத்தனை நாளாக நீங்கள் எத்தனையோ வழிபாடும் பரிகாரமும் செஞ்சு உங்களுக்கு நிறைவேறல பழிக்கலை அப்படின்னா கூட இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அது எவ்வளோ பெரிய விருப்பமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம், எந்த நாளில் செய்யணும், அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நாளைய நாள் நமக்கு டிசம்பர் மாதத்தின் 19ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக அதிகாலை 5:57 நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது பிறக்க இருக்குதுங்க. இந்த திதியானது நாளை மறுநாள், அதாவது சனிக்கிழமை காலையில் 7:54 வரைக்கும் இருக்குது. மார்கழி மாத அமாவாசையில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் தான் அனுமன் ஜெயந்தியாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை நாளில் நள்ளிரவு 12:05 அப்படிங்கும்போதே நமக்கு மூல நட்சத்திரமானது தொடங்கிடுதுங்க. இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பின்னிரவு 2:16 வரைக்கும் இருக்குது. அப்போ நமக்கு இந்த அமாவாசை திதி மூல நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு என்னைக்கு வச்சுக்கணும்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அப்போ அனுமன் ஜெயந்தி வழிபாடு செய்கிறது நம்ம இந்த வெள்ளிக்கிழமை நாளில் தான் செய்யணும். இப்போ எல்லாருடைய வீட்லேயுமே அனுமந்தர் படம் அப்படின்னு தனியாக வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியம் கடைபிடிப்பார் அப்படிங்கிறதுனால நம்ம அந்தளவுக்கு வீட்டை இது பண்ணிக்க மாட்டோம்னு ஃபோட்டோ வச்சுருக்க மாட்டீங்க. ஆனால் ஸ்ரீராமர் படம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே ஆஞ்சநேயருடைய திருவுருவம் பதிச்சிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்தை நீங்கள் பன்னீரால் தூய்மைப்படுத்திக்கோங்க. அதே போல் பன்னீரோட கொஞ்சம் சந்தனம் கலந்து அதை நீங்கள் பொட்டிடுவதற்கு பயன்படுத்திக்கோங்க. அதே போல் குங்குமம் வைங்க, நல்ல சிவப்பு நிறத்தில் வைங்க. உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா செந்தூரம் இருக்குது இல்லையா, செந்தூரம் அனுமந்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் செந்தூரத்தை கூட நீங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நாளைய நாளில் வீட்டில் அனுமந்தர் படம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஆஞ்சநேயருடைய திருவுருவச் சிலை இருக்கும். அங்கே நீங்கள் துளசி மாலை வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து அணிவிக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அல்லது 108 எண்ணிக்கையில் ஸ்ரீராம ஜெயம் நீங்கள் சின்ன சின்ன பேப்பரில் எழுதி அதை சுருட்டி ஒரு மாலை மாதிரி கட்டி நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு மாலையை சமர்ப்பணம் பண்ணலாம். வீட்டில் நான் சொன்ன மாதிரி ஸ்ரீராமர் படத்தோட ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு கூட நீங்கள் சூட்டலாம். இதுவும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஞ்சநேயருக்கு வடை, சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அதை வைக்கலாம். அதே போல் வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் அதையும் வச்சுக்கலாம். இல்லைனா எளிமையான முறையில் செய்யணும்னா பானகம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா முழு அன்போடு அவர் ஏற்றுக்குவார். அடுத்தது கண்டிப்பாக துளசி இலைகள் 1-2 கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் படத்துக்கு அணிவிக்கிறது சிறப்பு. இந்த நாளில் நீங்கள் அனுமன் சாலிசா, அனுமன் காயத்ரி மந்திரம், அதே போல் வீட்டில் சுந்தரகாண்டம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது சுந்தரகாண்டம் அந்த பகுதியை நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் சுந்தரகாண்டம் பார்த்திங்கன்னா ஒரு 6 வீடியோவாக நான் பிரித்து ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை ப்ளே பண்ணி விடுங்க. அதில் அப்படியே நான் சொல்ல உங்கள் கண் முன்னாடியே அந்த சுந்தரகாண்டம் நடக்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது அற்புதமாக இருக்கும். கேட்டாலே புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். விருப்பப்படுறவங்க லிங்கை செக் பண்ணி பாருங்கள்.
சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் மேலே சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு செய்யக்கூடியது தான். இப்போ பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை வந்து தேவைப்படுது. நல்ல ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையாக இருக்கணும். காம்பு நுனி இதெல்லாம் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கருப்பு புள்ளிகள் இல்லாத மாதிரியும் கிழியாத மாதிரியும் வெற்றிலை வந்து தேவைப்படுது. எத்தனை எண்ணிக்கையில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்ணிக்கையில் வந்து தேவைப்படுது. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், வெற்றிலை பரிகாரம்னா 11 வெற்றிலையில் நம்ம சுருட்டி வைக்கிறது இதுதானே வந்து காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க, நீங்கள் எப்படி வந்து ரெட்டைப்படைன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துக்கு நமக்கு ரெட்டைப்படை எண்ணிக்கையில் தான் வேணும். 2, 4, 6, 8 இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றிலைகள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வெற்றிலைகள் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உலர விட்டுருங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்கு வந்து தேவைப்படுது. கொட்டைப்பாக்கு இருக்குது இல்லையா, அதாவது கொட்டைப்பாக்குன்னா நல்லா முழு உருண்டையாக இருக்கும். வெட்டுப்பாக்குன்னா நிலா மாதிரி வந்துட்டு இருக்கும், பெரிய நிலம் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். கொட்டைப்பாக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கே கூட நீங்கள் முன்னுரிமையை வந்து கொடுங்க. இதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும். இப்போ பாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒற்றைப்படையில் எடுத்துக்கணும். 1, 3, 5, 7 இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 6 வெற்றிலையால் 8 வெற்றிலையால் சுருட்டி மாலை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒரு பாக்கு அல்லது 3 பாக்கு அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க, அதை நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா அந்த நரம்பு பகுதி இருக்கும் பாருங்க, அந்த நரம்பு பகுதி வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம சுருட்டக்கூடாது. அந்த திருப்பி வச்சு அந்த உள்ள நல்ல க்ரீனாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வந்துட்டு நம்ம சுருட்டுறோம். இதுவுமே வந்து இந்த வெற்றிலையில் நீங்கள் குங்குமத்தை கொண்டோ அல்லது செந்தூரம் இருக்குது இல்லையா, செந்தூரத்தை கொண்டோ ராம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சு அதன் பிறகு சுருட்டுறது இன்னும் நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். குங்குமத்தில் கொஞ்சம் நெய் விட்டு அதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு குச்சியை பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாங்க. செந்தூரத்துலேயும் நம்ம அதே மாதிரி வந்து எழுதலாம். லிக்விட்டாகவும் செந்தூரம் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக அந்த குச்சியில் தொட்டுட்டு எழுதிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதன் பிறகு அதுக்கு மேலே இப்போ ஒரு கொட்டைப்பாக்கு இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் அந்த வெற்றிலை வந்து சுருட்டுங்க. அந்த பாக்கு கீழே விழுகாத மாதிரி சுருட்டுங்க. நான் மறுபடி சொல்லிடுறேன், அந்த நரம்பு பகுதி வந்து உள்ளே போயிடணும். அந்த வளவலன்னு இருக்கு இல்லையா, அது பாலிஷாகிற பகுதி அதுதான் வந்துட்டு வெளியில் தெரியணும். அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம மாலை கட்டணும். இப்போ வந்து சுருட்டிட்டு இப்போ இதை வந்து ஒரு வாழைநாறு கொண்டோ அல்லது சிவப்பு நிற நூலோ அல்லது உள்ள நூலோ ஏதாவது ஒன்று சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்து அதை வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க. இப்போ இதே போல் எத்தனை ஒரு 6 எண்ணிக்கை 8 எண்ணிக்கை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வெற்றிலை எடுத்துகிட்டு உள்ள ஒவ்வொன்றுலேயும் ஒரு பாக்கு அல்லது 3 பாக்கு இந்த மாதிரி வந்து வச்சுட்டு கட்டிக்கோங்க. இப்போ இந்த மாலையை உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு மனதார முதல்ல ஸ்ரீராமபிரானை வந்து வேண்டிக்கோங்க. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு தன்னை வழிபாடு செய்வதை காட்டிலும் ஸ்ரீராமரை வழிபாடு செய்யும்போது உடனே வந்து மனம் குளிர்ந்து நிறைவேற்றி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால் முதல்ல வந்து நீங்கள் ஸ்ரீராமரை வழிபாடு செஞ்ச பிறகு ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனுமனுடைய காயத்ரி மந்திரம் அல்லது அனுமன் சாலிசா இதெல்லாம் வந்து சொல்லுங்கள். இல்லைனா ஓம் ஹனுமதே நமக, ஓம் ஹனுமதே நமக, ஓம் ஹனுமதே நமக இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். இல்லை 27 முறை 108 முறை இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த வெற்றிலை மாலையை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் படத்துக்கு சாட்டலாம். அதே போல் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கும் வந்துட்டு நீங்கள் போட்டு விடலாம். இதன் மூலமாக நினச்ச காரியம் வந்து நடந்தேருங்க. மேலும் நம்ம இதில் உள்ள பாக்கு வச்சு பயன்படுத்தியிருக்கிறோங்க போது இது ஒரு தாம்பூலத்துக்கு நிகர் அப்படின்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமை நாளில் இப்படி கொட்டைப்பாக்க வச்சு நம்ம செஞ்சுருக்கிறோங்க போது கண்டிப்பாக செல்வ வளத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது. எவ்வளவு பெரிய வறுமை நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும். இன்னும் ஹனுமன் ஜெயந்தி குறித்து நிறைய வந்து உங்களுக்கு நான் பதிவுகள் வந்து பதிவிட போகிறேங்க. அதனால் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.